my dear friends and families, welcome to my channel Sushmita's Infinite Galaxy. So இந்த வீடியோல ஹோம்மேட் ஹேர் சீரம் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஹேர் சீரம்னா என்ன, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எப்படி யூஸ் பண்றதுன்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் வாங்க. ஸோ யூஸ்வலாக ஹேர் வாஷ் பண்ணாலே நம்ம ஹேர் ட்ரையாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் ரொம்பவே ஃப்ரிஸியாக இருக்கும். அதனால என்ன ஆகும்னா அவங்க என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணாலுமே அவ்வளோ லுக்காக இருக்காது. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருக்குமே ஹேர் பார்க்க அழகாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு 3 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹேர் ஃப்ரிஸினஸ் இல்லாமல் பார்த்துக்கும், நெக்ஸ்ட் ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக வச்சுருக்கோம், நெக்ஸ்ட் ஹேரை டேங்கிள் ஆகாமல் பார்த்துக்கும். ஹேர் சீரம், ஹேர் ஸ்மூத்தனிங் க்ரீம் கெமிக்கல் பேஸ்டு நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பட் ஹோம் ரெமெடிஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்க நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பண்ணுற ஹோம்மேட் சீரம் கடையில் வாங்குற ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலான ரிசல்ட் தரும். ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் கப்பில் 3 ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ண போகிறோம். ஆலோவேரா ஜெல் கடையில் வாங்குறப்போ ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கிறது வாங்குங்க. ஜெல் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது தான் ஒரிஜினல். நிறைய பிராண்ட்ஸில் கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க, கலர்ஸ்க்காக கெமிக்கல் ஆட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பிளெயின் வாட்டர் கூட 1/2 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 4 to 5 ட்ராப்ஸ் பியூர் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இது கூட ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி க்ரீம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சீரம் ரெடி ஆகிடுச்சு. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக காய வைக்காமல் ஹேரில் தண்ணிலாம் இருக்கிறப்பவே யூஸ் பண்ணிடுங்க. கொஞ்சமாக உள்ளங்கையில் எடுத்து கை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ரூட்ஸில் அப்ளை பண்ணாமல் ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஹேரை 2ஆக டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கையிலேயே சிக்கெடுக்கிற மாதிரி அப்படியே அந்த க்ரீமை அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்பவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நெக்ஸ்ட் யூஸ்வலாக ஹேர் ட்ரை பண்ணிடுங்க. கேமராவில் தெரியுதான்னு தெரியல, ஹேரில் கொஞ்சம் கூட ஃப்ரிஸினஸே இல்லை, நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்குது. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.